இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியா சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமா சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல. அப்படின்னா இது முக்கியமான, மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவர் கூடலாம் யார் வரப்போறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்துருக்குறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியம்.